ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ்லோ. புறாவை இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புறாவை நம்ம வெயிலில் எப்படி காப்பாற்றணும், இந்த வெயில் காலத்தில் புறாவை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் இந்த வெயில் காலத்தில், இப்போது அதிகமாக வரக்கூடிய பாதிப்பு என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க வெயில் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இப்போ இதனால புறாங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்போ மோஸ்ட்லி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க எல்லாமே என்னோடய பேர்டுக்கு சுக்காயிடுச்சு, என்னோடய பேர்டு கேங்கரு, என்னோடய பேர்டு மோஷன் போகிற இடத்துல ஒரு மாதிரி வீங்கிருக்கு, அதே மாதிரி என்னோடய பேர்டு ஒரு மாதிரி கழிச்சலாக மோஷன் போகுது, எல்லோயிஸாக மோஷன் போகுது, இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. அப்புறமா ஒன் ஐ கோல்டு அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் வர சூட்டுனால தான். இந்த கோல்டுன்றது மழை காலத்தில் தான் வரும், ஏன் வெயில் காலத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. கோல்டு வெயில் காலத்துலேயும் வரும். புறாக்கு நம்ம 2 வேளை தீனி போடுவோம், காலையிலையும் தீனி போடுவோம், ஈவினிங்கும் தீனி போடுவோம். இப்போது அதே மாதிரி புறாக்கு இந்த வெயில் காலத்தில் தண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 தடவை வரைக்கும் தண்ணி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம இப்போது. ஏன்னா இப்போ நான் ஒரு காலையில் 7 மணிக்கு தண்ணி வச்சேன்னா 11 மணிக்கெல்லாம் தண்ணி அவ்வளோ சூடாகிடுது. மறுபடியும் நான் 11 மணி அப்படி மாற்றி விட்டு நான் வேலைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனாக ஒரு 12 ஓ கிளாக்கு 1க்கு எல்லாமே தண்ணி மறுபடியும் சூடாகிடுது. எங்கள் வீட்டில் மறுபடியும் மாற்றி வச்சுடுவாங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு 4 தடவை தண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வேலைக்கு போகிற டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் புறாக்கு தண்ணி மாற்றி வைங்க. ஏன்னா புறா அந்த தண்ணி குடிக்கும்போது அதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். தொண்டை ட்ரை ஆகிடும் அந்த சூடாக இருக்கிற தண்ணியை குடிச்சிச்சின்னா. அதனால இந்த கேன்சர் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அந்த குடல் கருகுன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா புறாவுக்கு அதோட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லேஸாக தான் இருக்கும், அதுக்கு ஹார்டெல்லாம் இருக்காது. ஸோ அப்போது அது பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த சுக்கா, இந்த கழிச்சல், இந்த மாதிரி லட்டி, இந்த மாதிரிலாம் நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சூட்டுனால பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற இடத்துல ஒரு மாதிரி பிளட்டு மாதிரி வரும். இது நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக சூட்டுனால வர ஒரு நோய். இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கூட. இதை நம்ம அப்படியே விட்டோம்னா அது பெருசாகி புறா இறந்துடும். ஸோ இதெல்லாமே சரி பண்ணணும்னா நம்ம கூண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி புறாவை நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்டும், அதே மாதிரி அதுக்கேற்ற பாத்திங்கும் நம்ம கொடுக்கணும். புறாக்கு நம்ம குளிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வெயில் காலத்தில் வாரத்துக்கு 2லேருந்து 3 நாளாவது நம்ம புறாவை குளிக்க வைக்கணும். உங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் மார்னிங் கூட நீங்கள் தண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் புறாவை குளிக்க வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா புறாவில் இருக்கிற அந்த சூட்டு, அந்த உஷ்ணம் குறைஞ்சி அதுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. மெயினாக இந்த சூட்டுனால தான் புறாங்களுக்கு எல்லாமே நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த ஒன் ஐ கோல்டு அப்படின்னு சொன்னால அது சால்மோனெல்லா டிசீஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது கண் ஒரு மாதிரி ஆஷாக, முன்ன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு கண் அப்படியே ஆஷ் ஆகும், மீன் கண்ணு மாதிரி மூடுற மாதிரி ஆகும். இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் புறாங்களுக்கு. ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது மட்டும் இல்லாமல் அது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தலை திருப்பி ஆரம்பிச்சிடும், தலையாட்டியில் ஃபார்ம் ஆகிடும் அது. அதே மாதிரி இந்த எல்லோயிஸாக மோஷன் போகிறதும் டேஞ்சர் தான். இப்போது அதுவும் இந்த வெயில்னால தான் வரும் அந்த மாதிரி. இப்போது அதுக்கும் நம்ம அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு நம்ம பாதுகாத்தோன்னா நல்லாயிருக்கும். மெயினாக என்ன பண்ணணும்னா வெந்தய தண்ணி கொடுக்க பழகுங்க புறாங்களுக்கு. ஒரு நாள் டு ஒரு நாளாவது வெந்தய தண்ணி கொடுங்க. அதே மாதிரி அந்த வெந்தயத்தை கொஞ்சோண்டு புறாங்க சாப்பிட்ற மாதிரி தீனியில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இது கொடுக்கறதுனால புறாக்கு சூட்டு தனியும். இது பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி இப்போது இந்த எல்லோயிஸாக மோஷன் போகிறது, இந்த சுக்கா, இந்த கேன்கரு, அதுக்கப்புறம் இந்த பைல்ஸு சம்மந்தப்பட்ட இது சரி செய்யறதுக்கு ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நெல்லிக்காய் சம்மந்தப்பட்டதாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அது நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த புறாவை ஏன் வாரத்தில் 2லேருந்து 3 நாளாவது குளிக்க வைங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சூடு புறா ஆல்ரெடி ஹீட்டு, அந்த ஹீட்டு குறையும் போது புறாவும் எந்த ஒரு நோயிலையும் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த தண்ணி வெறும் தண்ணி வைக்காதீங்க. அந்த தண்ணியில் ஒரு 5 லிட்ரு தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 கைப்பிடி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதில்
கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து குளிக்க வைங்க. கல்லுப்பு கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பாத் சால்ட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து காசு இருக்கிறவங்க அது வந்து 1200 1300 சம்திங் அது கொடுத்து வாங்கிப்பாங்க. இப்போ காசு இல்லாத அவங்க வந்து இப்போ நார்மலாக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, இல்லைனா லோ சேலரி வாங்குறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த கல்லுப்பு வாங்கினா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கல்லுப்பு நம்ம காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலே நம்ம அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க சமையலுக்குன்றதுக்காகவே. இப்போது 5 லிட்டர் தண்ணியில் 2 கைப்பிடி கல்லுப்புன்ற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிற பட்சத்தில் வந்து ஃபெதர்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபெதர்ஸில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பேன் எல்லாமே வந்து போயிடும் அதுங்களுக்கு. ஒரு சில புறாங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னிலேருந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து உதிரிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்காது, இந்த பேன் தொல்லையும் இருக்காது, எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 or 3 டேஸ் வந்து இந்த மாதிரி வந்து கல்லுப்பு கொடுத்து நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா புறாக்கு இருக்கிற வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துடும். இந்த வெயிலுக்கும் சரி, புறா வந்து ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஷனில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடும். ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகிடும் புறாங்க. நீங்கள் இப்போ தண்ணி வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா புறாங்க வந்து எவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து புறாங்க எல்லாமே குளிக்கும். குளிச்சு முடிச்சுட்டு இந்த சன்பாத்தில் உட்கார்ற மாதிரி எல்லா புறாவுமே போயிட்டு அப்படியே உக்காந்துட்டு அது பாட்டுன்னு அது சொரிஞ்சிட்டு நல்ல ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் புறாங்க. ஸோ நீங்கள் இந்த கல்லுப்பு மஞ்சள் ட்ரை பண்ணி பாருங்கள். புறா வந்து இந்த ஒரு மெத்தடில் குளிக்க வச்சு பாருங்கள். புறாவோட ஃபெதர் குவாலிட்டி எப்படி இருக்குது, புறாவோட மைண்ட் டிப்ரெஷன் எப்படி இருக்குது, டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வருதா, அதுக்கப்புறமா புறாங்க ஆக்டிவ் ஆகுதா இல்லையா செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம், இந்த வெந்தய தண்ணியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிலேருந்து புறாவை நம்ம காப்பாற்றிட்டு எப்படின்னா மறுபடியும் போய் மழை காலத்தில் நிற்கலாம். மறுபடியும் மழை காலத்தில் நம்ம புறாவை காப்பாற்றிட்டு மறுபடியும் வெயில் காலத்தில் வந்து நிற்கலாம். ஸோ புறாவை நம்ம எப்போவுமே காப்பாற்றிட்டே இருக்கணும். அதனால் நம்ம புறாவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம். நல்லா தீனி போடுங்க, நல்லா தண்ணி வைங்க, நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் புறாவை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.